வணக்கம் 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 பீப்பிள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் அறியாவல். ஸோ இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவோட நெக்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இது நம்ம ஒரு தடவை கூட யோசிக்காமல் ரொம்ப கேஷுவலாக இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம். அது என்ன விஷயம்னா, பாத்ரூம் போகும்போது போய் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸ் பார்க்குறது அண்ட் சாப்பிடும்போது யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது. அது முக்கியமாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே ஆய் போகிறதா இருக்கட்டும், ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றதா இருக்கட்டும். ரொம்ப கான்ட்ராடிக்டரியாக இருக்குல்ல, இது ஒரு என்னடா ஆய் போகிறது அப்புறம் சாப்பிட்றது. எஸ், இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால் இது ரெண்டையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு நார்மலான பிஹேவியராக ஆகிடுச்சு. பட் தட் இஸ் நாட் அ நார்மல் திங். ஓகேவா? இதனால் நம்ம உடம்புக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இட் இஸ் அ லாட் பேட் தென் வி திங்க், தென் வி அஸ்யூம். நம்ம நார்மலாக நினச்சிட்ருக்கோம். பட் அது அப்படி கிடையாது, லிட்ரலாக அண்ட் பயாலஜிக்கலாக. ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ செக்மெண்ட் 1, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பாத்ரூம். பாத்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஐயையோ கடவுளே. கொடுமை என்னென்னா, நான்லாம் நான் ஒரு 2013-14 மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு 16-17 அந்த ரேஞ்சில், அந்த 11th 12th படிக்கும்போதெல்லாம் நான் பாத்ரூமில் போய் உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாலாம் டென்ஷன் ஆகி சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் போய் என்னடா பாத்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த காலமெல்லாம் இப்போ கழிஞ்சு போய் நம்மளுடைய அம்மா அப்பாவுமே பாத்ரூமில் உட்காந்து ஃபோன் நோண்டுற காலத்துக்கு வந்துட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பீப்புள், வி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அவர் பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் டு கெட் அடிக்டட் டு மொபைல் ஃபோன்ஸ். வேறு லெவலா சை. அண்ட் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, இட் மேட் இட் மச் ஈஸியர் அண்ட் கம்ஃபர்டபுள் நவடேஸ். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு தேடுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வீடு தேடுறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்க வீடாக தான் தேடுவாங்க. ஏன்னா இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் ரீல்ஸ் பார்க்க முடியாதுல்ல ஆய் போகும்போது, அப்படிங்கிறனாலேயே இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக இந்த ஆய் போகிறது, இந்த மோஷன் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அது ஒரு ஜெனரிக்கான காலையில் எழுந்திரிச்சா பல்லு விளக்குறத நீங்கள் யோசிக்காமல் எப்படி பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த மாதிரி அது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை. ஆனால் இப்போ அது ஒரு 20 நிமிஷத்துக்கு பண்ணுற ஒரு பெரிய ஸ்க்ரூ வேலை ஆயிடுச்சு. ஷிட் பண்ணுறது போய் இட் பிகேம் ஸ்க்ரோலிங், ஷிட் ஸ்க்ரோலிங். ஸோ ஹியர் இஸ் த சயின்ஸ் பார்ட் ஆஃப் திஸ். ஸோ நம்ம ஹெல்த்தியாக மோஷன் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, டெஃபெகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஸ்னால நடக்கும். அந்த ரிஃப்ளெக்ஸ் பேர் கேஸ்ட்ரோகோலிக் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரெஃப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய குடல் இருக்குல்ல, அந்த குடல் உங்களுடைய மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். இந்த மாதிரி இந்த குடலுக்குள்ளே இருக்க கழிவை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அது சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மூளை அந்த குடலை சுற்றி இருக்க மசில்ஸுக்கு கோஆர்டினேட் பண்ணி இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு அது உங்களுடைய மோஷனை எக்ஸ்க்ரீட் பண்ண வைக்கும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் மோஷன் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது நல்ல முறையில் நடக்கும். ஓகே, தட் ப்ராசஸ் ஒர்க்ஸ் பெஸ்ட் when the brain is not distracted. ஓகேவா? நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுல ரொம்ப மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பெல்விக் மசில், உங்களுடைய இடுப்பு பக்கத்தில் இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்க் மாதிரி 2 பக்கமும் ஒரு மசில் இருக்கும், ஒரு எலும்பு இருக்கும், டிஸ்க் மாதிரி எலும்பு இருக்கும், அதை சுற்றி இருக்க மசில் இருக்கும். இந்த மசில்லாம் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் மோஷன் எக்ஸ்க்ரீட் பண்ணுறப்போ அது ஈஸியாக இருக்கும். அந்த பெல்விக் ஃப்ளோர் அந்த மசில்ஸாக இருக்கட்டும், அப்புறம் உங்களுடைய ஆனல் ஸ்பிங்ஸ்டர், உங்களுடைய பட்டக்ஸ் இருக்குல்ல, பட்டக்ஸில் இருக்க ஹோல் வழியாக தானே உங்களுக்கு மோஷன் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அந்த மோஷன் போகிற ஹோலுமே ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறப்போ அது ரிலாக்ஸ்டாக இருக்காது. அண்ட் நீங்கள் அன்கான்ஷியஸாக என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போக ஆரம்பிப்பீங்க, ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உட்கார ஆரம்பிப்பீங்க. ஓகே, இதனால் 2 கான்சிக்வன்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, தேவையில்லாத டூ மச் ப்ரெஷர் ஆன் யுவர் ஆனல் ஸ்பிங்ஸ்டர் அப்படிங்கிறப்போ என்ன ஆரம்பிக்கும், உங்களுடைய ரெக்டல் வெயின்ஸில் ப்ரெஷர் அதிகமாகும். அப்படி ப்ரெஷர் அதிகமாகிறது உங்களுக்கு பைல்ஸ் வர்றதுக்குரிய ஒரு காரணமாகும். ஓகே, அதுக்கு பேர் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா பைல்ஸ். டாக்டர்ஸ்
டாய்லெட்டில் உட்காந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறத ரீசண்டாக பைல்ஸ் வர்றதுக்குரிய ஒரு மேஜரான கான்ட்ரிபியூட்டராக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அண்ட் அதில் இன்னொரு இது என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யங் அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக யங் அடல்ட்ஸுக்கு வந்து பைல்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெருசாக வராது. அவங்க ஒரு மேஜரான ரிஸ்க் குரூப் கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ்னால் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. யங் அடல்ட்ஸுக்கிட்ட இது வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாடிக்கு ஒரு நார்மலான ரிதம் இருக்கும். ஓகேவா? அந்த ரிதம் நார்மலாக ஒரு அர்ஜு உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ யூரின் போகிறதா இருக்கட்டும், தும்மலாக இருக்கட்டும், இந்த மாதிரி மோஷன் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் உடம்புக்கு ஒரு அர்ஜு வரும். அந்த அர்ஜை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே வந்து உங்கள் பாடியில் இருக்க ரொம்ப நேச்சுரலான விஷயங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ உங்களுடைய வயிறை வந்து ரீல்ஸ் பார்த்தா தான் எனக்கு ஆய் வரும், ரீல்ஸ் பார்த்தா தான் நான் பாத்ரூம் போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னா, யுவர் ஸ்டொமக் வில் கெட் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்து அது ரிலாக்ஸ் ஆகாமையே இருக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்போது இந்த நிறைய பேர் வந்து சிகரெட் அடித்தா தான் எனக்கு வந்து மோஷன் போக முடியும், அதே மாதிரி பாக்கு போட்டால், இந்த கூல் லிப் வச்சா, போயில யூஸ் பண்ணால் தான் போக முடியும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் நம்ம இப்போது அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் மாறி இப்போ என்ன வந்துட்டோம், ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணால் தான் ஆய் வரும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது காலப்போக்கில் டோட்டலாக உங்களுடைய பாடியோட ரிதமையே சேஞ்ச் பண்ணிடும். அப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டோட டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னா, பாத்ரூம் இஸ் மென்ட் டு பி எ ஷார்ட் ஃபோக்கஸ்டு பயாலஜிக்கல் டாஸ்க் என்ன அப்படின்னா, அது ஒரு காலை கடன். அந்த காலை கடன் அப்படிங்கிறத உள்ளே போனோமா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்தோமா அப்படின்னு இருக்கணும். ஹாலில் சோஃபாவில் படுத்துக்கிட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி உட்காந்து பாத்ரூமில் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே? அண்ட் தட் பிரிங்ஸ் அஸ் டு த செகண்ட் செக்மெண்ட். யுவர் ஃபோன் ஸ்க்ரீன், உங்களுடைய ஃபோன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இட் இஸ் பேசிக்கலி எ பாத்ரூம் சர்ஃபேஸ் நவ். எஸ், இந்த செக்மெண்ட் கண்டிப்பாக உங்களையெல்லாம் வந்து ஒரு அருவருப்புக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஆக்சுவலாக இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகே? ஸோ பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூம், ஈவன் த க்ளீனஸ்ட் பாத்ரூம், நீங்கள் அப்படியே பாத்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுப்பேன், டாமெக்ஸ் ஊற்றி, ஹார்பிக் ஊற்றி 99.9% ஜெர்ம்ஸை க்ளீன் பண்ணி ஷாருக் கானே வந்து கழுவி விட்டாலும் உங்கள் பாத்ரூமில் இட் கேரிஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாக்டீரியா ஆஸ் வெல் அஸ் ஃபீக்கல் பாக்டீரியா. உங்களுடைய மோஷனில் இருக்க மோஷன் பாக்டீரியாஸும் அங்கே இருக்கும், நார்மல் வேறு வகையான பாக்டீரியாஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். நீங்கள் டாய்லெட் போயிட்டு பாத்ரூம் அந்த டாய்லெட் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணுவீங்களா, இல்லை திறந்து வச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணுவீங்களா? திறந்து வச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணுற ஆளாக இருந்தால் ஹியர் திஸ் அவுட். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மோஷன் போயிட்டு திறந்து வச்சுட்டு அந்த ஃப்ளஷ் பண்ணுறப்போ, அந்த ஃப்ளஷ் பண்ணுறது அங்கே மட்டும் போகாது, அதில் இருக்க ஃபீக்கல் பாக்டீரியா, உங்களுடைய மோஷன் ஆயோட பாக்டீரியா இருக்குல்ல, ஆயோட பாக்டீரியா அந்த லிட்டரலாக அந்த மோஷன் பார்ட்டிகல்ஸே என்ன ஆகும் அப்படின்னா, காற்றுல வந்து அந்த தண்ணி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக, கண்ணுக்கே தெரியாத பார்ட்டிகல்ஸாக வந்து வெளியே தெரித்து பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவுறது இப்படி மேலே தெரித்த உடனே அது வந்து அப்படியே வாட்டர் வேப்பர் மாதிரி காணாமலாம் போயிடாது, அது பக்கத்தில் இருக்க உங்களுடைய சர்ஃபேஸ்லலாம் வந்து செட்டில் ஆகிடும். ஓகேவா? ஸோ நவ் திங்க் அபவுட் வாட் யூ டூ. பாத்ரூமில் போய் உட்காடுறீங்க, பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறீங்க, உட்காந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி கையை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே ஃபோனை அப்படியே எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வரீங்க, வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்து கிச்சன் பக்கத்தில் டைனிங் டேபிள்லையோ எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறீங்க, வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து போய் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்க, ஃபோனை எடுத்து ஃபோன் பேசுகிறதுக்கு காதில் வைக்கிறீங்க, மூஞ்சியில் வைக்கிறீங்க. கேன் யூ இமேஜின் ஹவு மச் பாக்டீரியா நீங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு? ஸோ இதுக்கு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் இப்போ நம்ம அந்த கொரோனா வந்தப்போ காட்டன் ஸ்வாப் வச்சு உங்களுடைய எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ கொரோனா இருக்குது அப்படிங்கிற பாக்டீரியா இருக்குலாம் பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் ஃபோனை ஸ்வாப் பண்ணி, காட்டன் ஸ்வாப் பண்ணி எடுத்து பண்ண ரிசர்ச் ஸ்டடீஸில் கன்சிஸ்டண்ட்டாக தே ஹாவ் ஃபவுண்ட் எவிடன்ஸ் தட் உங்களுடைய பாத்ரூம் சர்ஃபேஸை விட ஃபோனில் அதிகமான பாக்டீரியா இருக்குது, அதிகமான ஜெர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம டாய்லெட் சீட் இருக்குல்ல, அந்த டாய்லெட் சீட்டை கூட அடிக்கடி கழுவிடுவோம்,
ஃபோனை நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சோ கழுவுறது அப்படின்னு பண்ணுறதே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், கடைசியாக எப்போ நீங்கள் பாத்ரூம் கழுவினீங்க, இல்லை கடைசியாக எப்போ உங்கள் ஃபோனை நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோன் க்ளீனாக இருக்கும், உங்கள் பாத்ரூம் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறத. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து மோஷன் போயிட்டு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் வச்சு கை கழுவுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஹேண்ட் வாஷ் வச்சு கை கழுவாமல் நீங்கள் அப்படியே தான் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கேவலமான பாக்டீரியாஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேசிக்கலாக உங்களுடைய ஃபோன் வந்து இந்த பாக்டீரியாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சிஸ்டமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பாத்ரூமில் இருந்து பெட்ரூமுக்கு, பெட்ரூம்லேருந்து டைனிங் டேபிளுக்கு, டைனிங் டேபிள்லேருந்து கிச்சனுக்கு, கிச்சன்லேருந்து உங்கள் மூஞ்சிக்கு, இப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பி வேர் ஆஃப் தட். அண்ட் 3வது செக்மெண்ட்டில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட், இன்னொன்று டிவி, இன்னொன்று த ரைஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த விஷயங்களை பற்றி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்க பிக்கரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அது ஏன்னா இது வந்து இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, இது இன்னும் பெரிய ஒரு ஸ்க்ரீன்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. டிவி அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஃப்ரம் மிட் 20th century, இந்த 1900s, 1940, 1950 இந்த டைம்லலாம் வந்து இந்த டிவி எல்லாம் வந்து பெருசாக இதாக ஆரம்பிச்சிச்சுல. அப்போது ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப டிப்பிக்கலான ஒரு கோரிலேஷன் பார்த்துருக்காங்க. டிவியோட சேல்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனிஸ் அதிகமாகுது, அதே மாதிரி மக்கள் வந்து ஒபீஸ் ஆகிறது, அதாவது ஹெல்தியான லெவலுக்கு மேலே குண்டாகிற லெவல் வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த 3ம் சைட் பை சைடு இப்படி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அது எதனால் அப்படிங்கிறத ரிசர்ச்சர்ஸ் ஸ்டடி பண்ணாங்க. அண்ட் தேர் வேர் அ ஃபியூ மெக்கானிசம்ஸ் எக்ஸ்பிளைன்ட் இட் ஒய். ஸோ இப்போது பேசிவ் ஸ்க்ரீன் டைம் ரீப்ளேஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம இந்த டிவி அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சும்மா இங்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்பாங்க, வெளியே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல், சும்மா உட்காந்துருந்தா கூட யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பேர்னிங்கான ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் டிவி வந்ததுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த டைமை வந்து டிவி பார்க்குறதுலே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டிவியில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பற்றின விளம்பரங்கள்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த விளம்பரங்கள்லாம் அதிகமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறதே பேசிக்காக என்ன அப்படின்னா, அதில் நியூட்ரியன்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கேலரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி இதை சாப்பிட்றது ரொம்ப நார்மலான விஷயம், இது எல்லாமே சாப்பிட்றாங்க, மக்கள் எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி டிவியில் தான் நமக்கு ஆட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இது 2வது விஷயம். அண்ட் 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது டிவி பார்க்க ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இதை காம்பினேஷனாக பார்த்துக்கோங்க. டிவி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது, சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது 2மே சேர்ந்து சாப்பிடும்போது உட்காந்து நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கம்பைன் ஆனதுக்கப்புறம் இது இன்னும் அதிகமான ஒபிசிட்டியை கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடும்போது உங்களுடைய வயிற்றுலேருந்து உங்கள் மூளைக்கு எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுப்பா, எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வயிறு சிக்னல் கொடுக்கும். இந்த சிக்னல் உங்கள் பிரெயின் வந்து எதில் ரிலே ஆகும் அப்படின்னா, உங்கள் வயிறுலேருந்து சில ஹார்மோன்ஸ் இருக்கும், கிரெலின், லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து அது சுரக்கும். அதுதான் வந்து எனக்கு ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு சட்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத உங்கள் பிரெயினுக்கு கன்வே பண்ணும். அண்ட் நீங்கள் கண்ணார இவ்வளோ நான் சாப்பிட்ருக்கேன், இவ்வளோ சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஃபீலை வந்து உங்கள் பிரெயினுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா தான் உங்கள் பிரெயினுக்கு தெரியும், ஓகே நம்ம வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நம்ம சாப்பிட்றத நிப்பாட்டணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் இப்போ டிஸ்ட்ராக்டடாக ஒரு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் லூப், உங்கள் பிரெயினுக்கு போக வேண்டிய சட்டைட்டி ஃபீட்பேக் லூப்பே வந்து நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் டு ஈட் மோர். நம்ம ஃபுல்லாகிட்டோம் அப்படின்னு தெரியாமையே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம். அண்ட் உங்கள் பிரெயினுக்கு ஸ்டொமக்கை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தா தான் அதுக்கு தெரியும் உங்கள் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறது. ஓகேவா? இல்லைனா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் உங்கள் வயிறு கீழேருந்து பார்க்கும், முதல்ல என்ன திரும்பி பாருடா அப்படின்னு உங்கள் வயிறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணுறதை கம்மி பண்ணணும். ஓகே, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹாவ் எசென்ஷியலி டுக் திஸ் மெக்கானிசம்.
ஓகேவா? அண்ட் மேட் இட் மோர் போர்ட்டபிள். முன்னாடிலாம் வந்து ஹாலில் டிவி இருக்குது அப்படின்னா சாப்பிடும்போது ஹால்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டிவியை பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அது இன்னும் வசதியாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பாட்டை பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம கையிலேயே ஒரு டிவி இருக்குது. ஹோட்டலில் போனாலும் 5 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மனுஷ மக்களோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபோன் எடுத்து வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் திங். ஓகே, ஸோ எங்கே போனாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை எடுத்துகிட்டே போயிட்டுருக்கீங்க. அது உங்கள் டின்னர் டேபிளாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே நம்ம அதை கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இட் பிரிங்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு வைடரான ஸ்பெக்ட்ரம். பியாண்ட் ஓவர் ஈட்டிங். இந்த ஃபோன்னால் நமக்கு என்னென்ன, இந்த மாதிரி சாப்பிடும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா, ஸோ நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத யோசித்து நல்லா மென்று சாப்பிட்டா தான் அது செரிமானம் ஆகிறதுக்கு நல்ல உதவும். ஓகே, ஆனால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க, இல்லை எதையாவது பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை மென்று சாப்பிட்றீங்களா மெல்லாமல் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறதையே யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு என்னமோ பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு அன்கான்ஷியஸான ஆக்டிவிட்டி தான் மென்று சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஆனால் அதை நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப அன்கான்ஷியஸான ஆக்டிவிட்டி ஆகிடும். அது ஒழுங்காக பண்ணாமே அதோட குவாலிட்டியே வந்து குறைஞ்சி போயிடும். ஓகேவா? ஸோ அண்ட் த செகண்ட் திங் இஸ் வீக்கர் சோஷியல் பாண்ட்ஸ். ஸோ முன்னாடிலாம் சாப்பிட போய் உட்காரோம் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்லுவார், முதல்ல டிவி அமர்த்து, சாப்பிட்டுட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ சாப்பிட்றது அப்படிங்கிறது, சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, நம்மளுடைய அதுவும் பர்டிகுலராக நம்மளுடைய இந்த ட்ரெடிஷன்லலாம் வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது வந்து நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டியான டைம். ஓகேவா? அந்த இடத்துல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் பில்ட் ஆகட்டும். அப்பா அம்மா கூட அடிச்சுக்கிட்டு சண்டையே போட்டுக்கிட்டே இருக்கிற, அப்பா உட்காந்து திட்டிக்கிட்டு இருப்பார், அம்மா உட்காந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, தட் இஸ் அ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் டைம். திட்டு வாங்குறதா இருந்தாலும் கூட அது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் டைம். ஓகேவா? இதை நம்ம ஃபோனாக இருக்கட்டும், நம்ம டிவியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்க அந்த ஷேர்டு அஃபெக்ஷனையே வந்து அது இல்லாமல் பண்ணிடுச்சு. யோசிச்சு பாருங்கள். அண்ட் சாப்பாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதையே நம்ம விட ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், நல்லா அம்மா நமக்கு ஒன்று சமைச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடு எப்படி இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்கான்னு அம்மா கிட்ட சொல்லுவோம். அது எல்லாமே போயிடுச்சு. சாப்பாடு போட்டோமா, என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் சாப்பாடு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்காமல் பார்க்காம ரொம்ப நெக்லிஜிபிளாக விட்டு ஓவர் ஈட்டிங்க்கு அது ஒரு வழிவகுத்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் சரி நம்ம கம்மியாக சாப்பிட்ருக்கோம் போல், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவர் ஈட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அண்ட் தேர் இஸ் திஸ் போஸ்டர் அண்ட் எர்கனாமிக் ஸ்ட்ரெயின் ஆல்சோ. இப்படியே குனிஞ்சிக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் சாப்பிடும்போது குனிஞ்சு உட்கார்ந்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் குனிஞ்சே உட்காந்து ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுடைய கழுத்துக்கு, உங்களுடைய ஷோல்டரு, ஸ்பைனல் கார்டுக்கெலாம் வந்து என்ன அளவுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் ஸ்கூல்லலாம் போய் உட்காந்து சிஸ்டமை தான் பார்க்குறோம். சிஸ்டமை பார்க்குறப்போ யாரும் சிஸ்டமை அவங்களோட ஐ சைட்டுக்கு வச்சு பார்க்குறது இல்லை, ஆல்ரெடி குனிஞ்சு உட்காந்து கழுத்து வலியோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் சாப்பிடும்போதும் உட்காந்து கழுத்து வலிக்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சீரியஸாக யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ தேர் இஸ் அ கோட் பை ப்ரொஃபஸர் ஃப்ரம் MIT. அவங்க வந்து இந்த டிவைசஸும் அப்புறம் அந்த டிவைசஸ் கூட பீப்புள் வச்சுருக்க ரிலேஷன்ஷிப், இப்போ டிவி இருக்குது அப்படின்னா டிவியை பீப்புள் வந்து எப்படி பார்க்குறாங்க, என்ன மாதிரி பார்க்குறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் டெக்னாலஜி தென் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்களையெல்லாம் அணுகிறத ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். இந்த டெக்னாலஜி பூமாக நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் கேப்சர்ஸ் அ லாட் ஆஃப் வாட் வி ஹாவ் கவர் டுடே. நம்ம என்ன பண்ணுறோம், பாத்ரூம் போனாலும் சரி, சாப்பிட உட்காந்தாலும் சரி, ஏன் இப்போல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு க்யூவில் போய் நிற்கிறோம் அப்படின்னா அந்த க்யூவில் போய் நின்னா கூட க்யூவில் போய் நின்று அடுத்த 10வது செகண்டில் ஃபோனு கைக்கு வந்துடும். எங்கே போய் உக்காந்தாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் உங்களுடைய ஓன் தாட்ஸோட உட்கார்றது அப்படிங்கிறதையே இல்லாமல் பண்ணிட்டீங்க. யூனோ த பெஸ்ட் ஐடியாஸ் கம்ஸ் டு யூ இன் த பாத்ரூம் தான், தெரியுமா?
வடிவேலு கூட சொல்லுவார்ல, நான் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது உதித்தது இந்த ஐடியா எனக்கு அப்படின்னு சொல்லுவார்ல 23ஆம் புலிகேசியில். அந்த மாதிரி தான் இட் இஸ் ட்ரூ. நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. நம்மளுடைய பெஸ்ட் ஐடியாஸ்லாம் வந்து நம்ம பாத்ரூமில் தான் நமக்கு வரும். குளிக்கும்போது வரும், மோஷன் போகும்போது, போகும்போது வரும். அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸே இருக்குது. யூ கேன் சர்ச் ஃபார் இட். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் எபிசோட் வித் திஸ் டேக் அவே மெசேஜ். உங்களுடைய உடம்புக்கு நேச்சுரலான ரிதம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது உங்களுடைய பசியாக இருக்கலாம், உங்களுடைய காலை கடனாக இருக்கலாம், அந்த சாப்பிட்றது செமிக்கிறதா இருக்கலாம், அது செமிச்சு எக்ஸ்க்ரீட் ஆகிறதா இருக்கலாம், உங்களுக்கு பசிக்கிறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு ரிதம் இருக்குது. அண்ட் அந்த ரிதமெல்லாம் எப்போ பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னா, நீங்கள் உங்கள் மூளையை தேவையில்லாமல் டூ மச்சாக டிஸ்ட்ராக்ட் ஆக விடாமல் அந்த வேலையில் கவனம் செலுத்தும் போது அப்போதான் அது நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்ச நாள் வந்து லீவ் த ஃபோன் அவுட் சைட் த பாத்ரூம் அண்ட் சாப்பிடும்போது ஃபோனை வந்து பார்க்காம சாப்பிடுங்க. அது வந்து இட் இஸ் நாட் about willpower or being disciplined for its own sake. It is about letting உங்களுடைய உடம்பை நீங்கள் அதனுடைய நார்மலான ஃபங்க்ஷனை பிஹேவ் பண்ண விடணும். அண்ட் கீப்பிங் த பாக்டீரியா, தேவையில்லாத பாக்டீரியா வந்து பாத்ரூமில் இருக்க பாக்டீரியாவை அங்கேயே இருக்க விடணும். அங்கே இருக்க பாக்டீரியாவை கொண்டு வந்து பெட்டில் வைக்கக்கூடாது. ஓகே, அண்ட் ஆக்சுவலி நோட்டிஸிங் என்ன சோறு திங்கிறீங்க, நம்மளை சுற்றி இருக்க மனுஷ மக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க கூட நம்ம உட்காந்து சாப்பிட்றப்போ பேசுவோம். அதை பண்ணுங்கள். ஒரு சின்ன பவுண்ட்ரி தான் இது, ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை மேக் பண்ணும். ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். பாத்ரூம் போகும்போது ஃபோனை வெளியே வச்சுட்டு போங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க. சாப்பிடும் போது எந்த ஒரு வகையான ஸ்க்ரீனுமே இல்லாமல் கூட உட்காந்து சாப்பிட்றவங்கள பார்த்து சாப்பிடுங்க. நீங்கள் தனியாகவே உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா கூட பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க. சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க. தனியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சாப்பாடு சாப்பிட்றேன்னா சாப்பாடை கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பாடுங்க. நம்ம வீட்டில் எங்கள் பாட்டிலாம் வந்து சொல்லுவாங்க, சோறை மதிக்க தெரியணும் தம்பி, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக தான் வந்து இவ்வளோ உழைக்கிறதே அந்த அரஜான் வயிற்றுக்காக தான், சாப்பாட்டை மதித்து பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சாப்பாட்டை மதிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அது வேஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், நம்ம ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்றதா இருக்கலாம், டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றதா இருக்கலாம், என்ன சாப்பிட்றோம் என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் தான் இருக்கும். ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், ஃபோன் இல்லாமல் பாத்ரூம் போக மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு வியாதி. சரியா? யூ காட் அடிக்டட் டு இட். ஓகே, இந்த சிகரெட்டுக்கு கூட அடிக்ட் ஆகுறது, சரக்கில் அடிக்ட் ஆகுறது, ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகிற மாதிரி யூ காட் அடிக்டட் டு யுவர் ஃபோன். அது இல்லாமல் பாத்ரூம் போக மாட்டேன், சாப்பிட போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு வியாதி. அதெல்லாம் வந்து நம்ம பெருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, இன்னையிலேருந்து மாற ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.